Hello friends, good morning. Welcome to Nihira Techiees. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா SQL Serverல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ நம்ம முக்கியமா கவர் பண்ண போற கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா where, like, in, not in, having. ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்றது, இதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த டேபிள் வந்து டேபிள் ஸ்டூடெண்ட், அதில் வந்து சில ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து வேர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். வேர் எப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லி வச்சுன்னா சம் ஒரு கண்டிஷன்ஸ் வந்து டைரெக்டாக இருக்கும்போது அந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணுறதுக்காக வேர் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேர் வந்து ஐடி ஈக்குவல்ட்டு ஒரு 2 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இந்த 2ல் இருக்கக்கூடிய ரெக்கார்டு மட்டும் கிடைக்கும் சரியா. இப்போ சப்போஸ் வந்து சேலரி எல்லாத்துக்குமே ஒரே ரேஞ்சாக இருக்குது. இப்போ ஸ்டார்ட் ஆர்டர் வந்து 0வோட அதிகமாக இருக்குது மட்டும்தான் எனக்கு வரணும், இல்லைன்னா 0 ஈக்குவல் டு 0 கொடுத்துட்டோம்னா ஸோ எப்போவே அது பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் இருக்க வேறு அப்புறம் என்ன காலமோ அந்த காலமை மட்டும் அப்படி போட்டுக்கலாம். சரி, இதுலேயே வந்து என்ன ஃபில்டர் பண்ணிக்கலாம் எப்படின்னா, இப்போ ஒரு காலத்தை மட்டும் வச்சு இல்லாமல் எனக்கு இன்னொரு காலத்தையும் மேட்ச் பண்ணி தான் என்னோட அவுட்புட்டு கொண்டு வரணும்னா ஷார்ட் ஆர்டர் மாதிரி இப்போ கண்ட்ரி கொடுத்துக்கலாம். இன்னொரு கண்ட்ரி, ஸோ கண்ட்ரி வந்து இங்கிலாண்டாக இருக்கக்கூடிய ரெக்கார்டு மட்டும்தான் எனக்கு இருக்கணும்னா இங்கிலாந்து. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் எடுத்துகிட்டு வந்துடும். இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் ஆர்டர் 0 அப்புறம் இந்தியா ரெண்டுமே கொடுத்தாச்சுன்னா ரெண்டுக்குமே மேட்சாக இருக்கக்கூடிய ரெக்கார்டு வந்து ஒன்றே ஒன்று தான். ஷார்ட் ஆர்டர் 0வாக இருக்கணும், இந்தியாவாக இருக்கணும். இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, மேபி அது ஷார்ட் ஆர்டர் 0வாக இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் இந்தியாவாக இருக்கணும். ரெண்டில் எது இருந்து மேட்ச் ஆச்சுனாலும் ஓகேன்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு ஆர் கண்டிஷன் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரெக்கார்டுமே வந்துடுச்சு. எப்படி வந்துடுச்சுன்னா இந்த லாஸ்ட் 2லேயும் பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்குது, அடுத்த 2லேயும் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, இந்த ஒரு ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆண்ட் ஆர் பேஸ் பண்ணி தான் இது வந்து ஒர்க் ஆகுது சரியா. இது வந்து டைரெக்டாக வேர் கண்டிஷன். ஸோ இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வேருக்கு அடுத்து பார்க்க போகிறது லைக் எப்படின்னு சொல்லியாச்சுன்னா லைக்கு சின்டாக்ஸ்லேயே பர்சன்டேஜ் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டேபிள் ஸ்டூடெண்ட் போட்டோம், நம்ம வந்து நேம் யூஸ் பண்ணலாம். அதான் இந்த லைக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். லைக் இப்படி கொடுத்துட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஈக்குவல் டு போட்டிருப்போம்ல அந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகும், டைரெக்டாக எடுத்துட்டு வந்துடும். இப்போ நம்மளோட ரெக்யர்மெண்ட் என்னன்னு சொல்லியாச்சுன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ராஜேஷ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுறது, மேபி எண்ட் எப்படி வேணால் போட்டு ஸ்டார்டிங் வந்து ராஜேஷ்னு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுக்கலாம். இது இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பர்சன்டேஜ் சிம்பிள் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். எண்டில் வந்து பர்சன்டேஜ் சிம்பிள் ஆட் பண்ணணும் சரிங்களா. ஸோ இது எப்படின்னா ஸ்டார்டிங் இது வரைக்கும் ஓகே, ராஜேஷ்ங்கிறது வரைக்கும் மேட்ச், அதுக்கு பரவு என்ன இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்துட்றோம். கொடுத்தோன்னா அது எடுத்துகிட்டு வந்து ஃபர்ஸ்ட் இந்த ராஜேஷ் வரைக்கும் மேட்ச் ஆகி கடைசி உள்ள 1 2 டிஃபர் தான், ஆனால் அந்த பர்சன்டேஜ் கொடுத்தனால அது ஃபுல்லாகவே அது எடுத்துக்கும். சப்போஸ் வந்து ஸ்டார்டிங்கில் கொடுக்குறோம்னா அது எப்படி ஒர்க் ஆகும்னு பாருங்க. இதோட லாஜிக் என்னன்னா கடைசியில் வந்து ராஜேஷ்னு முடியணும், ஃப்ரெண்டில் அது வந்து என்ன இருந்தாலும் அது கன்சிடர் பண்ணுவோம். இந்த ரெக்கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இஎஸ்கேச் அப்படின்னு முடியுது இல்லை. ஸோ இதை வந்து நம்ம இஎஸ்கேச் வச்சு கொடுப்போம். இஎஸ்கேச் கொடுத்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 ரெக்கார்டு மட்டும் எடுத்துட்டு வரோம்.
ஸோ இதுதான். சப்போஸ் வந்து எனக்கு சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஏஎம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை மட்டும்தான் நான் டார்கெட் பண்ணுறேன். இது எனக்கு எந்த பிளேஸ்ல இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு இடத்துல ஏஎம் அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னா இந்த ஒரு ரெக்கார்டில் மட்டும்தான் இருந்திருக்கு. இதில் இங்கே காமன்னா இஎஸ்கேச் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ இதில் வந்து நான் இஎஸ்கேச் வந்து கொடுக்குறேன் பாருங்க. இந்த 4 ரெக்கார்டுமே வந்துடுச்சு. இதுதான் லைக் ஆப்ரேட்டர் வச்சு யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாவை செலக்ட் பண்ணுறது. சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறீங்கன்னா இன் நாட்டிங். இன் நாட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த லைக்கு பதிலாட்டி இன் வந்துடும். இன் ராஜேஷ் மட்டும் வருவார். ராஜேஷ் 2 மட்டும் வேணும்னா இதில் வந்து கமா கொடுத்துட்டு என்ன இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ரெக்கார்டு வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம கொடுத்துருக்க இந்த 2 ரெக்கார்டு தவிர மற்ற எல்லாம் வரணும்னா இல்லை நாட் இன் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன் போட்ட இடத்துல இப்போ நாட் இன் போட்டோம். இப்போ இந்த ராஜேஷ் ஒன்றுங்கிறது வராது, அது தாண்டி இருக்கக்கூடிய அந்த 2 ரெக்கார்டு வரும். தனுஷ் ராஜேஷ் 2. ஸோ இந்த ரெக்கார்டு வந்துடும். ஸோ இவ்வளவுதான் இன் நாட் இன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேவிங் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த குரூப்பிங் யூஸ் பண்ணும்போது தான் வந்து நம்மளோட ஹேவிங் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ குரூப்பிங்னா என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ என்னன்னா நம்மகிட்ட வந்து இருக்கிற ரெக்கார்டு சும்மா பார்த்துக்கோங்க. இதில் வந்து கண்ட்ரி வந்து 2 முறை வந்திருக்கு, இந்தியாவும் 2 முறை வந்திருக்கு. எனக்கு ஒவ்வொரு கண்ட்ரி வைஸு இந்த சேலரியோட கவுண்ட் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டாச்சுன்னா இதெல்லாம் எப்படி கொடுக்குறது? சரிங்களா? அதுதான் இந்த குரூப்பை யூஸ் பண்ணுறது. ஸோ எதை பேஸ் பண்ணி இது பண்ணுறோம்னா குரூப் பண்ணுறோம்னா கண்ட்ரி பேஸ் பண்ணி குரூப் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அந்த கண்ட்ரி வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன போடுறோம்னா சம்மா. இதெல்லாம் ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கே நான் ஒரு தனியாக இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இப்போதைக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கிலாந்துக்கு 24,000, இந்தியாவுக்கு வந்து 24,000. ரெண்டுமே வந்து இந்த இதை வச்சு ப்ரூவ் பண்ணதால வந்துடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் யூஸ் பண்றீங்கன்னா இதுக்கப்புறமா இந்த ஒன்ஸ் நீங்க குரூப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வேர் போட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. இந்த குரூப் பண்றதுக்கு முன்னாடி தான் வேர் யூஸ் பண்ண முடியும். குரூப் பண்றதுக்கு அப்புறமா யூஸ் பண்றீங்கன்னா ஹேவிங் தான் நீங்க யூஸ் பண்ணணும். இது நிறைய பேர் டிஃபரன்ஸ்ல கேட்பாங்க, ஹேவிங்கும் வேற வந்து கிட்டத்தட்ட சேம் தானே அப்படின்ட்டு. அதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வேர் வந்து குரூப்புக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ண முடியும், ஹேவிங் வந்து குரூப்புக்கு அப்புறமா யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் ஹேவிங் யூஸ் பண்றது. ஸோ இன்னைக்கு நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வேர் எப்படி யூஸ் பண்ணுறது, டைரெக்டாக ஈக்குவல் டு சிம்பிள் மட்டும் போட்டிருப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லைக், அதுவும் ஆக்சுவலாக வேர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈக்குவல் டு போட்டிருக்க இடத்துல லைக் இதை யூஸ் பண்ணியிருப்போம். இந்த லைக் யூஸ் பண்ணாலே பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இன் நாட் இன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு மல்டிபிள் வேல்யூஸ் அட் டைமில் பாஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஹேவிங் இப்போ யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தாச்சுன்னா இந்த மாதிரி குரூப்பிங் அப்புறமா தான் யூஸ் பண்ணுவோம். ஹோப்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.